நண்பன் அழைத்ததால் நம்பி சென்ற இளைஞர், நைசாக பேசி மதுவை ஊற்றிக் கொடுத்த கும்பல், மதுபோதை தலைக்கேறியதும் அறிவாளால் வெட்டி சாய்த்த கொடூரம். பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிய நண்பனே யமனாக மாறியது ஏன்? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? கருவேலங்காட்டில் நடந்தது என்ன? மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்துல வடபழஞ்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இங்க உள்ள உயர்நிலை பள்ளிக்கு எதிரில கருவேலங்காட்டுல இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்து கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அந்த இளைஞர் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க வந்த ஒருத்தர் இந்த இளைஞர் பக்கத்து ஊரான முத்துப்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமிதான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கருப்பசாமியை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிரமா புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல கருப்பசாமிக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கான்னு அவரோட பெற்றோர்கிட்டையும் மனைவி கிட்டையும் ஊர் மக்கள் ஒரு சில பேர்கிட்டையும் விசாரிச்சாங்க. அதுல எந்த துப்பம் கிடைக்காததால அடுத்ததா போலீஸ் கருப்பசாமியோட செல்போனை கைப்பற்றி யார்கிட்டெல்லாம் அவர் கடைசியா போன்ல பேசியிருக்காருங்கிறத செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ பக்கத்து ஊரான கரடிப்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் கிட்ட கருப்பசாமி கடைசியா செல்போன்ல பேசி இருந்தது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செல்வராஜை பிடிச்சு விசாரிச்சப்பதான் எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சது. கருப்பசாமி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு பேக்கரியில முறுக்கு சுடுற வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ செல்வராஜும் அதே பேக்கரியில வேலைக்கு சேர்ந்ததா சொல்லப்படுது. 2 பேரோட ஊரும் பக்கம் பக்கமா இருந்தாலும் சொந்த ஊர்ல இருந்தப்போ அவங்களுக்கு ஒருத்தரை தெரியாது. ஆனா மகாராஷ்டிராவில் ஒன்னா வேலை பார்த்தப்போ 2 பேரும் ரொம்ப நெருங்கி பழகி இருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருந்தப்போ செல்வராஜுக்கு கஞ்சா விற்கிற கும்பல் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த கும்பல் மூலமா கஞ்சாவை வாங்கி அதை அதிக ரேட்டுக்கு வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு வந்திருக்காரு செல்வராஜ். அப்போ கருப்பசாமிக்கும் கஞ்சா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனா கொஞ்ச நாள்லயே செல்வராஜ் கருப்பசாமின்னு 2 பேருமே மகாராஷ்டிராவிலிருந்து சொந்த ஊருக்கு வந்து கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா செல்வராஜ் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் மகாராஷ்டிராவில் உள்ள கஞ்சா கும்பல் கிட்ட இருந்து கஞ்சா வாங்கிட்டு வந்து ஊருக்குள்ள அதிக விலைக்கு விற்பனை செஞ்சதா சொல்லப்படுது. இது சம்பந்தமா சமீபத்துல போலீஸ் செல்வராஜ் மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்துல கருப்பசாமியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேரு அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ செல்வராஜ் கிட்ட கஞ்சா வேணும்னு கருப்பசாமி கேட்டு இருக்காரு. இப்போதான் என் மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி இருக்கு, போலீஸ்காரங்க என்னையவே நோட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்ச நாளாவே நான் கஞ்சா விற்கிறது இல்லைன்னு செல்வராஜ் சொல்லி இருக்காரு. உடனே எனக்கே கஞ்சா தர மாட்டேன்னு சொல்றியான்னு கேட்டு செல்வராஜ் கிட்ட கருப்பசாமி வாக்குவாதம் பண்ணதா சொல்லப்படுது. அப்ப இருந்து நண்பர்களா இருந்த 2 பேருக்கு இடையில விரிசல் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருப்பசாமி செல்வராஜ் கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்ததுனால செல்வராஜ் அந்த 5000 ரூபாயை திருப்பி கேட்டிருக்காரு. ஆனா கருப்பசாமி பணத்தை திருப்பி கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு நாள் செல்வராஜ் உடனே பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி கோபமா கேட்டப்ப கருப்பசாமி அவரை தாக்குனதா சொல்லப்படுது. நம்ம மேல கைய வச்ச கருப்பசாமிய சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்ச செல்வராஜ் தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து கொலை திட்டம் தீட்டியிருக்காரு. கருப்பசாமிக்கு போன் பண்ணி பாசமா பேசின செல்வராஜ் ஏதோ நடந்து போச்சு, இனிமே சண்டை போடாம பழைய மாதிரி இருப்போம்னு சொல்லியிருக்காரு. கருப்பசாமியும் தகராற மறந்து சகஜமா பேசியிருக்காரு. நாம திரும்பவும் ஒன்னா சேர்ந்த சந்தோஷத்தை
ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கருப்பசாமிய மது குடிக்க கூப்பிட்டிருக்காரு செல்வராஜ். அடுத்து கருப்பசாமியும் செல்வராஜ் சொன்னபடி வடபழஞ்சில உள்ள கருவேல காட்டுக்கு போயிருக்காரு. அங்க கருப்பசாமி, செல்வராஜோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருன்னு எல்லாருமே சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ செல்வராஜும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மது போதையில இருந்த கருப்பசாமியோட கை, கால், முகம், கழுத்துல சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் செல்வராஜ், அவரோட ஃப்ரெண்ட் முத்துப்பாண்டி, அப்புறம் 17 வயசு சிறுவன்னு மொத்தம் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.